பிரணவம் என்பது பொருள் சொல்லுகிற பொழுது வெளிப்படையாக சொல்ல வேண்டுமா, மறைத்து சொல்லப்பட வேண்டுமா? உடனே இல்லை இல்லை மறைத்து தான் சொல்லணும் அப்படின்னார். மறைத்து சொல்லப்படுகிற பிரணவம் உபதேசமா, நூலின் பொருளா? உபதேசம். உபதேசம் யார் யாருக்கு செய்வது? குரு சீடனுக்கு செய்வது. உபதேசம் செய்கிறவர் யார்? குரு. கேட்கிறவர் யார்? சீடன். இப்போ நீங்கள் சீடனுடைய பாவத்தில் இருந்தால் தானே நான் சொல்ல முடியும்னார். சொல்லப்படுவது பிரணவம், சொல்லுகிறவர் யாராக இருந்தாலும் குரு, கேட்கிறவர் சீடன். முருகர் சொன்னார், அப்பா இது பிரணவம். ரிஷபத்தில் வந்த சிவபெருமான் என்ன பண்ணாரா, அந்த முருகப்பெருமான வலம் வந்தாராம். குழந்தைய தூக்கிக்கிட்டார், இப்படி வாயை இப்படி வச்சுக்கிட்டார். அது வலது செவியில் அந்த உபதேசத்தை சாமி அங்கே அதை செய்கிறாராம். சிவனார் மனம் குளிர, மனம் தெளிய இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம குழந்தை நம்மகிட்ட சொல்லிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்பாவும் பிள்ளையும் பிரணவ உபதேசம் நடந்து முடிஞ்சவொடனே அப்பா அம்மா எழுந்தார், எல்லா விவரங்களையும் சொல்லிக்கிட்டே வருகிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க? பிரணவத்தின் பொருள் என்ன? 15ஆம் நூற்றாண்டு வந்தது. 15ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் ஒருத்தர் திரு அவதாரம் செஞ்சார். அவருக்கு முருகன் உபதேசம் பண்ணார். பிரணவத்தினுடைய பொருளையே தனக்கு முருகன் சொன்னதை அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அருணகிரிநாத பெருமான் திருப்புகளில் சொன்னாருன்னா, அப்போ அவருக்கு எவ்வளோ கருணை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அருணகிரிநாதர் சொல்கிறாரு, அப்பா மொழி என்ன பேசிக்கிட்டாங்க? 2 விஷயம் சொன்னார். முதல் விஷயம், 2 பேரும் தமிழில் பேசிக்கிட்டாங்க. பிரணவம் என்ன பொருள் அப்படின்னா, மழலை மொழி கொடு தெளித்தர ஒளி திகழ் அறிவை அறிவது பொருள் எட அருளிய பெருமாளே. அறிவை அறிவது. அப்போ நாம் என்ன அறிந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் நாம் அறிந்து கொண்டிருப்பது எது? இந்த உடம்பு, இந்த உலகம், இந்த பொருள்கள் எல்லாமே அறிவற்றது. அறிவற்ற பொருள்களையே நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அறிவற்ற பொருள்களையே சார்ந்து இருக்கிறோம். அறிவற்ற பொருள்களையே உண்மை என மயங்கி இருக்கிறோம். என்றைக்கு இந்த அறிவற்ற பொருள்களை எல்லாம் நீங்கி அறிவுள்ள பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை சார்கிறோமோ அன்றுதான் பிரணவத்தை புரிந்து கொண்டவர்களாக நாம் ஆவோம். பிரணவ பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறிவு பொருளை சார்ந்து நிற்றல் வேண்டும், அறிவற்ற பொருளை சார்ந்து நிற்றல் கூடாது என்கிற அந்த தெளிவை சொன்னார்.